ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வந்து இந்த மாவட்டத்தினுடைய தென்காசி மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலராக இருந்த சாரு. அவங்க வந்து எங்கள் சார் பணிபுரிஞ்ச பள்ளியில் முன்னாடி தலைமை ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் பதவி உயர்வு பெற்று போயிருந்தாங்க. ஸோ அந்த சார் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அவங்க பையனுடைய திருமணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட தென்காசி மாவட்டத்தில் கடம்பன்குளம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அந்த சார் அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ திடீர்னு வந்ததுனால நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இன்றைக்கி அவங்கள ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம வந்து வந்த உடனே அவங்களுக்கு நம்ம எப்போதும் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தினர் வந்தாலுமே மூலிகை டீ, அது மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படி தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கறது வழக்கம் இல்லையா. அதே மாதிரி வந்த உடனே வேகமாக வராங்கன்னொன்னே திடீர்னு வர்றதுனால டபான்னு ஓடி போய் நம்ம செம்பருத்தி பறிச்சிட்டு வந்து செம்பருத்தி டீ போட்டு கொடுத்துட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சேன். இதை பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லா வீட்டுக்கும் போனாலும் ஒரு டீ அந்த மாதிரி கொடுப்பாங்க, அப்படி ஸ்வீட் காரம் இப்படி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கேட்டாங்க. கேட்ட உடனே நான் சொன்னேன், இது எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ளது. நான் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி, பழங்கள், மூலிகைகள், கீரைகள் எல்லாம் மாடியிலேருந்து தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னொன்னே, அப்படியா, கண்டிப்பாக அப்போ பார்த்துட்டு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் சார்ஸ் வந்து அந்த சார்கிட்ட சொன்னோன்னே 2 பேரையும் இப்படி சொன்னால் போதுமே நமக்கு, அப்படியே மாடி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேங்க. பார்த்த உடனே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் பார்த்து முடித்ததும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. வாங்க நம்மளும் சேர்ந்து அவங்களோட போய் சுற்றி பார்க்கலாம். ஆமாம் சார், மூலிகையே ஒரு 65 கிட்ட வச்சுருக்கேன். ஆமாம், வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இதுலேருந்து தான் எடுக்கிறோம். ஒரு 19 வகை கத்திரி வச்சுருக்கோம். இந்த பின்னாடி பாருங்கள், அதில் தெரியும். இது கேரளா வழுதுனங்காய். சரி. இது வந்து இன்னைக்கு தான் பறிச்சிட்டேன் எல்லாத்தையும். எப்படி எங்கே இருந்து கிடைக்கு இது? எனக்கு வந்து நான் நிறைய இது வரைக்கும் 6000 பேருக்கு ஃப்ரீயாக சீடெல்லாம் ஷேர் பண்ணுறேன் சார். அதனால நம்மகிட்ட ஏதாவது ஒரு வெரைட்டி இல்லைன்னா அவங்க நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இது வந்து ஓமலூர் கத்திரிமாங்க. இது வந்து பிங்க் கலர்ல காய்க்கும். இது வந்து இந்த கொல்லம்பட்டி பொள்ளாச்சி கத்திரிமாங்க. இது வந்து முள் கத்திரி நல்லா இந்த இவ்வளோ நீளம் வரும். நேற்று தான் ஃபுல்லாக பறிச்சிட்டேன், ஒரு 6-5 கிலோ கிட்ட பறிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் விதை கொடுங்கம்மா. கண்டிப்பா சார். இது வந்து ஒரு நாள் டீச்சரை கூட்டிட்டு வாங்க. இது வயலட் டீச்சரை கூட்டிட்டு வயலட் மிளகாய். அது மாதிரி கிரேப்ஸ் மிளகாய் இருக்கு, நார்மல் மிளகாய். இது வந்து நெய் மிளகாய், நெய் வாசனை வரும் சார். சூப்பர். ஆமா, இது என்ன புடலங்காயா? ஆமா, வரி புடலை இருக்கு, நார்மல் புடலை இருக்கு. இது வந்து மிளகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க. பீர்க்கங்காயில மிளகு பீர்க்கன். தக்காளியில இது ஒரு வெரைட்டி தக்காளி. எல்லாம் காய்ப்பு முடிஞ்சிச்சு. லைபீரியா தக்காளிம்பாங்க. புளிப்பு நல்ல புளிப்பா எடுத்துருக்கீங்களா? அது மாதிரி இது வந்து பயங்கரமான ஆட்களா இருக்காங்க. மடிப்பு தக்காளி சார். இதெல்லாம் ஆந்திரா வெரைட்டி, மதனப்பள்ளியில் உள்ள வெரைட்டி. சூப்பர். இது இந்த கூவக்கிழங்குமாங்கல்ல சார். நாங்கள் பாட்டினி படிக்க வேஸ்ட். நீங்க பயங்கரமான டயக்ராமர், டிராயிங் மாஸ்டர். எல்லாமே வச்சிருக்கேன் சார். மாலை இருக்குது, கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், நார்மல் மஞ்சள், சேலம் மஞ்சள், எல்லாமே வச்சிருக்கேன். நான் வர்றேம்மா ஒரு நாள் வந்து எனக்கு கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு 3 மாசத்துல எடுத்துருவேன். எடுத்தா எப்படியும் ஒரு 2 கிலோ வரும் ஒரு பேட்டுக்கு. 2 கிலோ. மரங்களுமே நிறைய இருக்கு சார். மல்பெரி அது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய. இல்லை, இப்போ என் ஒய்ஃபு எலுமிச்சி தொட்டியில் வச்சுருக்கா, அது வந்துருமா? ஆமாம், அந்த காய்ச்சி. அது எப்படி அது காய்க்குமா? ஆமாம், இது எல்லாமே கட்டிங்ஸ் மூலம் வளர்க்குறது தான் சார். காய்க்குமாங்க? இந்த காய்ச்சி கிடக்கலாம். இது வந்து கமலாரஞ்சு. சுண்டைக்காயே ஒரு 3 வெரைட்டி வச்சிருக்கேன். இது வந்து நார்மல் நாட்டு சுண்டைக்காய். இது கீழே இருக்கிறது வந்து ப்ரெஷர் சுண்டைக்காம்பாங்க. அப்புறம் மலை சுண்டைக்காய், எல்லா வெரைட்டியுமே இருக்கு. இது அப்படியே கட்டிங்லேயே பண்ணிடுறீங்க? கட்டிங்ல வளர்க்குறது தான் எல்லாமே. அந்த ஏன் வெண்டைக்காய் பிரிக்க மாட்டீங்க? விதைக்காக விட்டுருக்கேன்.
நம்ம வந்து மெயினா இது வச்சதோட நோக்கமே நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு 6000 பேருக்கு இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இலவசமா. நியூஸ் 18ல, தினமலர்ல, மருதாணி இதெல்லாம் வந்திருக்கேன் சார். எல்லாத்துலயும் வந்துட்டு இது முள்ளங்கி சார். கோவக்காயிலேயுமே நம்ம வந்து 2 வெரைட்டி வச்சுக்கோம். இந்த கணக்கில் சார் 2 கணக்கு வரும். சாருக்கு எடுத்து கொடு. கோவைக்காய் சாப்பிடலாம் சார். இது இல்லை சார். சார் இது நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி தான் சார். இது வந்து வரி கோவக்காய். நார்மலாக நமக்கு கிடைக்கிறது. அப்படியா? பின்னாடி கிடக்கா நீளமாக இருக்கும். அது நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். நேற்று தானே பறிச்சோம் எல்லாத்தையும். நல்லா இருக்கும். 2 வெரைட்டி இருக்கு. இந்த இருக்கலாம். இதுதான் நல்ல வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். பச்சையாவே சாப்பிடலாம். இந்த கணக்கில் சார். இந்த கணக்கு அந்த இருக்கு. அது லேசாக அந்த இடத்துல வரும். அது மட்டும் பிச்சு போட்டுருங்க சார். வெள்ளரிக்காய் மாதிரி தான் சாப்பிடலாம். அது கோவைக்கு சமைப்பாங்க. ஆமாம், அது உண்டு. என்னுடைய வாழ்த்துக்கள். இது எதுக்கு பாட்டு தொங்கிட்டுருக்கீங்க? அது இந்த ஒரு இது பழையின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காயிலெல்லாம் ஓட்ட போடும் சார். அந்த பழையி வந்து இந்த கருவாட்டு பொரிக்கு சரியாயிடும். வராதோ? வராது. என்ன ஊற்றி வச்சிருக்கீங்க? அது கருவாட்டு பொரி முடிஞ்சிருச்சு. கருவாட்டு பொரின்னு என்னது? அந்த இது வந்து இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கணும் சார். இந்த உள்ள போயிருக்கலாம். உள்ள போனா வெளியே வராது. இதுல இவ்வளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு கருவாடு ஒரு கருவாடை பிடிச்சி போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவேன் சார். ஊற்றினா இந்த மாதிரி ஈக்கள் பல ஈன்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து காயை போய் முட்டை போட்டு வைக்கும். அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடும். பொடி காய்களுக்கு இந்த மாதிரி கருவாட்டு பொரி வந்து பெஸ்ட்டாக இருந்தால் அறுவடை நல்லா கிடைக்கும். அது பழுத்துட்டு விதைக்கு வச்சுருக்கீங்களோ? எல்லாமே விதைக்கு தான் சார் விட்டுருக்கேன். அது மாதிரி டபுள் பீன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த தம்பட்டையை வரையுவாங்கல்ல கிராமத்தில். ஆமாம். அது நானே அந்த ஊரில் ஒரு இடம் கிடக்குமா, ஒரு 3 சென்ட் கிடக்கு. அந்த 3 சென்ட்டில் ஒரு 3 தென்னை வச்சுருக்குறாங்க. அப்புறம் வாழை வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த சேனக்கிழங்கு, தக்காளி, இப்போ வந்து கப்பக்கிழங்கு அதுவும் வச்சுருக்குறேன். நானும் இந்த சீனி கிழங்குலாம் வச்சுருக்கேன். அது இருக்குது. அதை போயிட்டு நான் என்ன செஞ்சிடுறேன், என் வீட்டுக்கு தேவையானது நான் அங்கே இருக்கு முருகை இது எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் காய்ச்சிருமோ கொண்டு போனால் அங்கே பூத்துருக்கா சார்? ஆமாம், இது உள்ள இப்போ தான் அந்த காய் வந்திருக்கு. குட்டி குட்டியாக அந்த கிடக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய். பொன்சாயின்னு சொல்கிறது தானே? இந்த இருக்குல்ல சார், நிறைய காய். சின்ன தாவரம் பொன்சாய். அது என்னது? மல்பெரி. ஃபுல்லாகவே காயாக தான் இருக்கும். பட்டுப்பூச்சி இதுக்கு வைப்பாங்கல்ல, அது நம்ம சாப்பிடலாம். இது சவுச்சு. அப்படியா? அப்போ கோவைம்பாங்க. கோவை கீரை தான் துவையல் அரைச்சி சாப்பிடலாம். அது மாதிரி முசுமுசுக்கைன்னு ஒரு கீரை. இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை மார்க்கெட்டில். அதனால இது வந்து காராமணி. அதில் சிவப்பும் பச்சையும் வச்சுருக்கேன். கோழி அவரை இந்த கிடைக்கலாம். கோழி அவரை. அது போக சிவப்பு அவரை கூட இருக்குது. அது போக டபுள் கலர் அவரை. அவரையிலே ஒரு 6-7 ரகம் இருக்குது சார். இது வந்து மூக்குத்தி அவரை. அது இது வந்து ரோஸ் கலரில் இருக்கும். அது வந்து பச்சை கலரில் இருக்கும். இந்த பை மாற்றவே வேண்டியது இல்லையோ? மாற்றணும் சார். அதோட அறுவடை முடிஞ்ச உடனே மாற்றிச்சு. வேற பை வைக்கணுமா? மண் எங்கேருந்து இருப்பீங்க? இந்த மண்ணிலேயே வந்து கொஞ்சம் ஆட்டு சாணமும் அப்புறம் அந்த இது என்ன வேப்ப முன்னாக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருது. கோகோ பிட்டு. அது போக நம்ம வீட்டு கழிவு இந்த ரூப்ல வச்சிருக்கிறோமே, இந்த கீழே லீக் ஆகுதா? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. தண்ணி தேங்காம இது பண்ணோம். ஆனால் இந்த தடவை பெயிண்ட் சாம்பிள் அடிக்கலாம் வந்து ஒரு இது ஒன்று அடிக்க பெயிண்ட். அது என்ன வெண்டைக்காய் அது? ஆமாம், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ விதைக்கி விட்டுருக்கேன். சிவப்பு வெண்டை இருந்துச்சு, ஞானத்தண்டை வெண்டை, இதெல்லாம் சிவப்பு வெண்டை. மணத்தக்காளி கீரைனா அதில் சிவப்பு ஒன்று வந்து இப்போ கிடைக்கும். எல்லாமே வந்து வெரைட்டி இருக்குது. அதாவது நம்ம கல்யாண முருங்கைமாங்கல்ல சார். ஆமாம், அதெல்லாம் இப்போ நமக்கு கிடைக்கிறதே இல்லைல்ல. இப்போ அதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை. இப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட முள் முருங்கைங்கிறது வேறையா? 2 ஒன்று தான் சார். 2 ஒன்று. முள் முருங்கை, கல்யாண முருங்கை. அது முள்ளாக இருக்கும், அதனால அந்த மாதிரி சொல்கிறது. இவ்வளவு நேம் இதெல்லாம் எப்படிமா நீங்க எங்க புக்ல போய் படிச்சீங்களா? எனக்கு பிடிக்கும். சார் பாட்டனி சார், அதனால கேட்க எனக்கு நாங்களே இவ்வளவு தூரத்துக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த சைடு போனீங்கன்னா ஒரு 65 மூலிகை அந்த இடத்துல மட்டும் இருக்கு. போர்டில் டிராயிங் பண்ணாருன்னா அப்படி சார் அவ்வளோ அப்படி தத்ரூபமாக வரைஞ்சி நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம் சார். சார் அம்மா.
இதெல்லாம் வந்து காய்ப்பு முடிஞ்சு முதிர்கிற ஸ்டேஜில் அந்த ஈட்டி ரணக்கல்லின்னு இந்த இலையை சாப்பிட்டாவே சிறுநீரக கற்கள் வரும். இது வந்து சுகர் பிளான்ட்டும்பாங்க சார், இன்சுலின் பிளான்ட்டும்பாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த புளிய இலையை சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வரும். சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லி ஒரு இலை சாப்பிட்டாவே போதும். அது மாதிரி இது வந்து கடவுளோட படைப்பில் நெற்பவளங்கிறது இயற்கையாகவே விளைவிக்கப்பட்ட பாசி சார். நீங்கள் இதை கழுத்தில் போட்டிங்கன்னா உஷ்ணத்தெல்லாம் குறைக்கும். அதே நேரம் பொரி மாதிரி சோளம் மாதிரி பொரிச்சும் சாப்பிடலாம். இது மட்டும் உருவிட்டோம்னா ஓட்டை வந்துடும் சார். பாசி மாதிரி ஓட்டை வந்துடும், நம்ம கோத்து போட்டுக்கலாம். பிரண்டையிலே ஒரு 6 வகை பிரண்டை இருக்கலாம். இது வந்து உருட்டு பிரண்டை சார், சதுரமாக இருக்கிறது. இந்த நார்மலாக நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, இது சதுரமாக இருக்கிறது நார்மலாக நம்ம பார்த்துருப்போம். ஆட்டுச்சாணமெல்லாம் இங்கேருந்து வாங்கிடுவீங்க? இது சும்மா எங்கேயாவது யார்கிட்ட கேட்டு வச்சேன்னாக்க எனக்கு கிடைக்கும். இது ஓலைப்பிரண்டைங்க. ஆமாம். அது போக உள்ள இலை பிரண்டைன்னு இருக்குது, அந்த ஓரத்தில் இருக்குது. அந்த இருக்குல்ல சார், சூப்பர்மா. அது இலைனா இதெல்லாம் நம்ம பக்குவம் பார்க்கணும், நார் எடுக்கணும். அதெல்லாம் நாரெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே போட்டு சமைச்சிடலாம். இது சேப்பங்கிழங்கு. இது வந்து கள்ளி முளையான்னு சொல்லுவாங்கள்ல சார், கேள்விப்பட்டிருக்கீங்க கிராமத்தில். காலையில் புளிக்கும், ஈவினிங்னா கசக்கும். முன்னாடி இந்த விறகெல்லாம் எடுக்கிறதுக்கு மலைக்கெல்லாம் போகிறப்ப நம்ம தண்ணி இப்போ வாட்டர் கேன் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகாமல் இதை சாப்பிட்டாவே தண்ணி தாகத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இது ஒரு அணக்கல்லி தான். இது வந்து சித்திரத்தை. அது வேறு இருக்குமா? ஆமாம், உள்ளுக்குள்ளே இருக்கும் சார். அது மாதிரி அது வந்து வசம்பு. சித்திரத்தை விற்கிறீங்களா? விற்கிறது இல்லை சார், நம்ம தேவைக்கு தான். இல்லை போர்டு போட்டிருக்கீங்களா? அது என்ன? அப்புறம் அது வந்து என்னன்னாக்க சத்து மாவு, வேற அதுக்கப்புறம் ஹேர் பேக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு போடுறது, அதுக்கப்புறம் களி மாவு, அதுக்கப்புறம் சோப்புக்கு பதிலாக போட்டு குளிக்கிற நலங்கு மாவு, அதெல்லாம் இந்த வெட்டி தேர்ந்தா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து வேற எடுத்தோம்னா அதெல்லாம் ஹேர் பேக்குங்கிறது ஒரு 11 மூலிகைகள். இதுதான் முன்னாடி இல்லை டீயும் போட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது வந்து இந்த மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லிட்டு தவசி கீரைங்க, இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து டையாக யூஸ் பண்ணுறது சார், கரும்பூலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க கிராமத்தில். இது அப்படியே டை இப்போ யூஸ் பண்ணுறோம்லாம், யூஸ் பண்ணாமல் தலைக்கு இதை போட்டோம்னா கருப்பாகும். இதில் இந்த கரிசலாம் நெல்லை இருக்குது, அதுவுமே கருப்பாகும். கரும்பூலா அது கிராமத்துல பூலாச்செடின்னு சொல்லுவாங்க சார். இதோட ஒரிஜினல் பேர் வந்து கரும்பூலா. இது வந்து நொச்சி கோழிக்கூடு நம்ம கூடையெல்லாம் செய்வோம்ல சார், இந்த பந்தாடை செய்யறது வைக்கிறது கூட. இது வந்து நொச்சியில ஒரு வெரைட்டி, அந்தமா நொச்சிமாங்க. பூவே அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், அவ்வளோ மனம் இருக்கும். நொச்சியில இது ஒரு வெரைட்டி. நமக்கு இந்த நீர் கொசு தலைவலி எல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். அந்த கொசு வராம இருக்கிறதுக்கு ஒன்று இருக்கு சார். இந்த இதோட இதை வந்து போட்டோம்னா கொசு வராது, இதோட மேலே இருக்கிறது. ஆனால் கீழே இருக்க தண்டை வந்து டீ போட்டு குடிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது லெமன் கிராஸ்மாங்க. இதை கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னாக்கா லெமனோட ஸ்மெல் வரும். நித்திய கல்யாணியும் கஷாயம்லாம் போடுறப்ப யூஸ் பண்ணலாம் சார். அந்த மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சாதாரணமாகவே நம்ம கஷாயம் போட்டு ரெண்டாவது பூச்செடி கொஞ்சமாவது பாலினேஷன் நடந்தாங்க நமக்கு அறுவடை பண்ணி. இது அகத்தியிலே 2 வரைக்கும் இது வெள்ளைப்பூ, இன்னொன்று வந்து சிவப்பு பூ. அது வந்து சிவப்பு பூ உள்ளது பூவையே பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா மறந்தாலும். ஆமாம் சார், அதான் உங்களுக்கு இடம் இல்லை என்னமா ரொம்ப அதனால இருக்கிறது என்னோட தேவையை ஊற்றி அதில் உருளைக்கிழங்குலேருந்து எல்லாமே கொடி உருளை. உருளைக்கிழங்கு அந்த கிழங்கே இது பண்ணிடுறீங்க? ஆமாம் சார், அது வந்து கொடி உருளைன்னு சொல்லி கொடியில் வர கொடி. ஆமாம், அது பேர் வந்து வெற்றிலை வெள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். இவங்க ரொம்ப காலமாக இதில் ஃபீல்டில் இருக்காங்க. 3 வருஷம் ஆச்சு சார்.
ஆமா 3 வருஷத்துல தான் இவ்வளவு கத்துக்கிட்டீங்களா? இடையில அங்க வந்து ஒரு கிழங்கு வந்து கொடியிலே பொடி பொடி கிழங்கா இருந்தது எங்க வீட்டுல. ஆமாம் சார், கொடி அது பறந்து. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு தொட்டு அது இருக்கு. ஆட்டுக்கால நிறைய இருக்கும். ஆட்டு கொம்பு மாதிரியா? கொம்பு மாதிரி இருக்கும். ஆட்டு கால்னு சொல்லி ஒண்ணு விற்காங்க. அது ஆமாம் முடவாட்டுக்கால். கொஞ்சம் இது வரட்டுமா? நான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு ஆமா கூட இவ்வளவு தூரத்துக்கு தெரியுமா? உள்ள முடிய பராமரிப்பாங்களா சார்? ஒரு செட்டு ஒரு வழியாக அவசரமாக இருட்டதுக்கு முன்னாடி எல்லாம் ஓரளவு அப்படி வேகமாக எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன், நீங்களே கவனிச்சிருப்பீங்க. முழுமையாக சுற்றி பார்க்க முடியலைன்னாலும் பத்திரிக்கை வைக்கிற அவசரம், அவங்க எல்லா பக்கமும் போகணும் இல்லையா, அதனால் அவங்களையும் நம்ம ரொம்ப தொல்லைப்படுத்தக்கூடாது. அதே நேரம் அவங்க ஆசைப்பட்டு பார்க்குறதையும் நம்ம தடை பண்ணக்கூடாது. ஸோ இருக்கிறத ஓரளவுக்கு அவங்க எல்லாருக்கும் 2 பேருக்கும் நம்ம வந்து சொல்ல ஆரம்பித்தோம். எல்லாத்தையுமே பறித்து அவங்களுக்கு எல்லாமே காமிச்சோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து நாங்கள் இன்னொரு நாள் நிதானமாக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் மாடிக்கு மட்டும் வராமல் இருந்திருந்தோன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் சார், நல்ல வேளை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக மழை காலத்தில் நான் ஒரு நாள் வரேன், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ பேர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இல்லாமலா சார் அப்படின்னு சொல்லி அவங்கள மகிழ்ச்சியோடு நம்ம அனுப்பி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உறவுகள் வந்து நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தை பார்த்தாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது, அவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடுவேன். ஏன்னே தெரியாது, எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சி. மாடி தோட்டத்தை பார்த்து எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, ஸோ அதே மகிழ்ச்சி இன்றைக்கி எனக்கும் இருந்தது, உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.